தமிழினத்துக்கு நடந்தது இனப்படுகொலை அல்ல என மறுப்பவர்கள், மறுக்கும் சிங்களவர்கள் கனடாவில் இருக்கக்கூடாது, கொழும்புக்கு போக வேண்டும் என்று சொல்லி பிரம்டன் மாநகரத்தின் தந்தை திரு பேட்ரிக் பிரவுன் அவர்கள் சொல்லியிருக்கார். மக்களை வாங்க என்ன நடக்குது என்று பார்க்கலாம். அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வாழ்தல் இனிது. நான் முழக்கம் திரு. கடந்த 14ஆம் தேதி தமிழின அழிப்பு நினைவு தூவி அடிக்கல் நாட்டு விழா, அந்த நினைவு தூவி கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டு விழா நடந்தது பிரம்டன் மாநகரில் இருக்கிற சிங்கூசி பார்க்கில். அங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னால், இதற்கு சிங்களவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் அங்கே செய்தவை. அப்போ அடிக்கல் நாட்டை வந்த திரு பேட்ரிக் பிரவுன் அவர்களை வீட்டை கோஹோம் பேட்ரிக் கோஹோம் என்று சொல்லி கோஷங்கள் எல்லாம் எழுப்பி அதை ஒரு நிறுத்துறதுக்கு முயன்றவை. ஆனால் நிறைய தமிழாக்களும் அவையில் சிங்க கொடியோட ஸ்ரீலங்காவினுடைய தேசிய கொடியோட தமிழாக்கள் தமிழீழ தேசிய கொடியோட போய் கிட்டத்தட்ட ஒரு முருகல் நிலை தான் நாங்கள் இருந்தது. போலீஸ் எல்லாம் போட்டு அதை சமாளித்து விழா நல்லா நடந்தது. இப்போ இதில் பார்ப்போம், இந்த சிங்களவர்கள் கனடாவில் இருக்கிற சிங்களவர்கள் முழுவர்கள் ஆக்களும் இல்லை, இன்னும் மகாவம்ச நிலையில் இருக்கிறோம். பேட்ரிக் பிரவுன் ஒரு அருமையான பேச்சு, அவைகளுக்கும் அது நல்ல ஒரு பாடம் படிப்பிச்சார். அருமையாக நல்லா பேட்ரிக் பிரவுன் உங்களுக்கு பலருக்கு தெரியாமலும் இருக்கலாம். பேட்ரிக் பிரவுன் தமிழின படுகொலை சம்பந்தமாகவும் தமிழர்களுடைய போராட்டம் சம்பந்தமாகவும் அருமையாக பேசுவார். அவர் ஒரு நல்ல ப்ரெசன்டேஷன் செய்வார். அவர் நல்ல ஒரு பேச்சாளர், ஆங்கிலத்தில் பேசுவார், எல்லா எடுத்துக்காட்டுகள் எல்லாம் பேசுவார். நாசிகள் ஸ்ரீலங்கா ரெஜிமேம் ஒப்பிட்டெல்லாம் பேசுவார். The Sri Lankan government continues to harbor war criminals in luxury, generals, senior members of their administration. There is only one place they belong. It's being sent to The Hague and prosecuted in the International Criminal Court for crimes against humanity. And I have a message for the Sri Lankan government. We don't welcome foreign interference in Canada. For those who are genocide deniers, go back to Colombo. These genocide deniers are attacking our democracy. They may have the right in Sri Lanka to bully those who are mourning their heroes, who are mourning their loved ones. They have no right in Canada to take away our right to mourn heroes and family members who fell victim. No right at all. What they're doing is unfathomable. And I have to say, in the city of Brampton, for those that stood up for women, for children, for those who stood up against a genocidal regime, those heroes we honor with this monument. For that resistance, we honor their courage to stand up for civilians against a government that committed acts of tyranny, human rights abuses, and atrocities against mankind. We stand with Tamil Eelam in the city of Brampton. We stand. அப்போ இதில் ஒரு நல்ல பேச்சு ஒன்று பேசுகிறாருன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் இந்த சிங்களவர்களை பார்த்து தான் சொல்கிறோம், நீங்கள் இந்த தமிழின படுகொலையை நிராகரிக்க நீங்கள் கொழும்புக்கு போங்க, இங்கே இல்லை, உங்களுக்கு இடம் இங்கே இல்லை, நீங்கள் எங்களுடைய டெமோக்ரஸியை ஜனநாயகத்தை அட்டாக் பண்ணுறீங்க, எங்களுடைய உள்ளூர் விவகாரங்களில் நீங்கள் தலைவர்ன்னு சொல்லி பகிரங்கமாக குற்றச்சாட்டி பேசுகிறார். அப்போ பேசி ஒவ்வொரு 30 செகண்டுக்கு ஒருக்காவும் மக்களை கைதட்டுற அளவுக்கு பயங்கரமாக பேசுகிறார். அதாவது ஸ்ரீலங்கா அரசு தமிழின படுகொலையை இல்லை என்று சொல்லி மறைக்கிற மாதிரி தான் நாசிகள் யூதர்களை படுகொலை செய்த நாசிகளும் சொன்னார்கள். ஒரு காலமும் இந்த படுகொலை செய்தவர்கள் தாங்கள் அதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அதை மாதிரி தான் ஸ்ரீலங்காவும் செய்து ஒரு லக்ஸரி வாழ்க்கையை படுகொலையாளர்களுக்கு செய்து கொடுத்திருக்கு. அதாவது இராணுவத்தின் உயர்நிலையில் இருக்கிற கேர்னல்களுக்கும் அவர்களுக்கெல்லாம் அதிகாரிகளுக்கும் செய்து கொடுத்திருக்குன்னு சொல்லி குற்றஞ்சாட்டுறார். அதே மாதிரி நல்லிணக்கம், உண்மையான நல்லிணக்கம் இலங்கை தீவில்
இந்த இந்த படுகொலை செய்யப்பட்ட ராஜபக்சேக்களையும் அந்த இராணுவத்தினரையும் வந்து பிடிச்சு கொண்டு போய் கேப்னு சொல்றார். கேப்னா நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தில் கிரிமினல் கோர்ட்டின் கீழே இவர்களை விசாரிக்க வேணும். அப்படி அந்த குற்றச்சாட்டுகளை விசாரிச்சா தான் சரி. அதுவரையும் வந்து இலங்கையில் நல்லிணக்கம் நடக்காது என்று சொல்லி சொல்றார். அதே நேரம் நல்லா கோவப்பட்டு சிங்களவர்களை வந்து தான் சொல்றார். இந்த ஃபூல்ஸ் இந்த அங்க இருக்கிறாங்கள முட்டாள்கள் பேசுறார். சரியான திசையில நீங்க வடிவா போய் கொண்டிருக்கிறீங்க. இந்த ஃபூல்ஸ் வந்து உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணாங்க. இந்த முட்டாள்கள் வந்து உங்களை திசை திருப்பதை அனுமதிக்காதீங்க ஒரு காலமும். So don't let some fools distract you. Don't let genocide deniers diminish your spirit, because your spirit is contagious. Just like I caught the spirit in 2009 when I met members of the community in those protests, your spirit across the world is catching on. You look at the new British Parliament, where we have Tamil members of the British Parliament for the first time. We've seen that in the House of Commons here. We've seen that in the legislature here. We've seen that in city councils. More progress happens every day. நீங்கள் 2009ஆம் ஆண்டு வேணுமெண்டா தனித்து விடப்பட்டிருக்கலாம். ஆனால் இப்போ அப்படி நிலைமை இல்லை. ஒவ்வொரு நாளும் வந்து தமிழின படுகொலைக்கு நீதி கேட்டு குரல்கள் கூட ஒலிச்சு கொண்டு வருது. அப்போ அது சரியான திசையை தான் காட்டுது. நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய கேடாவில் இருக்கக்கூடிய 3 பிரதான கட்சிகள், அதாவது NDP எனப்படும் புதிய ஜனநாயக கட்சியும், கன்சர்வேட்டிவ் கட்சியும், லிபரல் கட்சியும் இந்த விஷயத்தில் தமிழின படுகொலை என்ற விஷயத்தில் நாங்கள் பிரிஞ்சு நிற்கல, ஒன்றாத்தான் நிற்கிறோம் என்று சொல்லி நல்ல அருமையான ஒரு பேச்சு ஒன்று பேசியிருக்கிறார். அப்போ இது ஒரு நல்ல விஷயம். இது இந்த தமிழின படுகொலை நினைவு தூபி வந்து கட்டணும், கட்டி முடிக்கணும். அது வந்து இந்த அமைப்பு வந்து இதை செய்ய முன்னெடுத்த அமைப்பு வந்து செய்யணும். அப்போ சரி, இது நடந்திருக்கு இந்த விஷயம். இதுக்கு பின்னால் இது இந்த வரலாறை பற்றி பார்ப்போம். அப்போ இது நடந்து கொண்டு இருக்கும்போது ஒரு ஆள் அமலிதன் சேவியர் என்று சொல்லி அவர் வந்து ஒரு ட்வீட் பண்ணுறார். ஸ்தலம் முந்தி ட்விட்டர் என்று சொல்கிறது, இப்போ எக்ஸ் தளத்தில் ட்வீட் பண்ணுறாரு. என்னென்னு சொல்லி சொன்னால் பேட்ரிக் ப்ரவுன் என்று சொல்லி சொல்லி அவரையும் லிங்க் பண்ணி ட்வீட் பண்ணுறாரு. என்னென்னா, நீ வந்து உன்னுடைய நேரடியான பர்சனல் அரசியல் தலையீடுகள் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த தமிழின அழிப்பு நினைவு தூவி வந்து போன வருஷம் அக்டோபர் மாதமே கட்டி முடிக்கப்பட்டிருக்குமென்னு சொல்கிறேன். அப்போ நான் அமலிதரன் சேவியரோட தொலைபேசியில் அழைச்சி நேற்று கேட்டேன், நான் என்ன நடந்தது, நீங்கள் என்ன ட்வீட் பண்ணியிருக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கு முதலே பல விஷயங்கள் தெரியும். அப்போ என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னால் பார்த்தால் 2021ஆம் ஆண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருந்த முள்ளிவாய்க்கால் அந்த நினைவு தூவியை வந்து ஸ்ரீலங்கா பேரினவாத அரசு இடித்து அழித்தது. அப்போ உலகமெங்கும் இருக்கிற மக்களுக்கு பெரிய சோகமும் ஒரு சரியான இக்கட்டான சூழலும் இருந்தது. அந்த நேரத்தில் அவர் சொன்னார் என்னன்னு சொல்லி சொன்னால், தானும் திரு நேரு குணம் அவரும் வந்து கதைச்சு ஒரு மனு ஒன்றை குடிக்கணும் பிரம்டன் மாநகர சபைக்கு. மார்டின் என்று சொல்லி அவர் ரீஜனல் கவுன்சிலர் மூலமாக ஒரு மனு ஒன்றை குடிக்கணும். அது நானும் பார்த்தேன்னா, திரு அமலி அவர் தான் அப்போ வந்து இந்த பேண்டாமிக் இருந்தபடியாக இதில் ஜூம் ஊடாகத்தான், இணைய வழியாகத்தான் அதை ப்ரெசன்ட் பண்ணி குடிக்கணும். அப்போ பேட்ரிக் ப்ரவுன் வந்து மேயராக இருக்கிறார். ஆனால் பேட்ரிக் ப்ரவுனுக்கு அமலி சொல்கிறார் அவருக்கு அப்போ மெஜாரிட்டி இல்லை, இவருக்கு தான் மெஜாரிட்டி இருந்தது, மார்டின் என்றவருக்கு. அப்போ அவரை வச்சு இந்த இதை வந்து மூவ் பண்ணினு சொல்லி சொல்கிறார். இப்போ அது பிறகு எல்லாரும் வேகமானதாக அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கே ஒரு இதில் பூங்காவில் வந்து தமிழின அழிப்பு நினைவு தூவி அங்கே இடித்தாங்க, இங்கே நம்ம கட்டுறதுக்கு அனுமதிக்கிறோம்னு சொல்லி வந்தது. தமிழின அழிப்பு நினைவாலயம் என்று சொல்லி அந்த பேரில் தான் அதை செய்ய வலிக்கிட்டு இருக்கேன். அப்போ நானும் பார்த்தேன்னா அருமையாக போய் கொண்டு வந்தேன். அப்போ என்ன செய்தவை என்று சொல்லி சொன்னால், இது ஒரு அனைத்துலக தரத்துக்கு கொண்டு வரணும், இந்த விஷயம் அனைத்துலக ரீதியிலையும் போகணும் என்று சொல்லி ஒரு ஆர்கிடெக்ட் காம்படிஷன் ஒன்று வச்சு ஒரு நிறுவனத்திட்ட கொடுத்து, அந்த நிறுவனம் வந்து ஒரு கட்டிட நிர்மாண கலை வல்லுநர்கள்ட்டே ஒரு போட்டி ஒன்று வச்சவேல். அந்த போட்டியில் வந்து முதல் 10 தெரிவாயின 10 வந்து வைக்கி கொடுக்குற அதில் ஒன்றே எடுக்கிற தான் அந்த திட்டம்.
அப்போ அந்த போட்டி வந்து உலக நாடுகளில் எல்லா இருக்கக்கூடிய எல்லா கட்டிட நிர்மாணத்துறை வல்லுநர் கலைஞர்கள்ட்ட கொடுத்தது. அதில் வந்து ஒரு பொஸ்னிய பெண் வந்து அவையிலும் வந்து இப்படி ஒரு இனப்படுகொலைகளால் வந்த எங்களை மாதிரி வந்ததால ஃபைனலாக எடுத்த இதை வந்து கீறினது. அது என்ன தலைப்பில் கீறினவன்டா, உலகத்தின் கடைசி இன அழிப்பு இது இருக்கட்டும் என்று சொல்லி. நானும் அப்போ இதை பார்த்து கொண்டு இருந்தேன்னா இதை எப்படா செய்து முடிப்பாங்களான்னு சொல்லி இருந்தது. அப்போ இது இப்படி போகும்போது பேட்ரிக் ப்ரவுனுக்கு பின்னால் எங்களோட தமிழ் அமைப்புகள் சிலது இழுத்து விழுத்துறது, உங்களுக்கு தெரியும் தானே, அப்படியான பிரச்சனைகள் எல்லாம் வந்து அவையில் காசும் சேர்த்துட்டினோம், காசெல்லாம் சேர்த்து இது நடந்தது. பிறகு இந்த அந்த அந்த வரைவு தான் கட்டுறன்னு சொல்லி பேட்ரிக் ப்ரவுனும் வந்து அதை திறந்து வச்சிட்டார், அதை அறிவிச்சிட்டார். ஆனால் பிறகு அவைகளுக்குள்ள சில அரசியல் பிடுங்குபாடுகள் வந்து பேட்ரிக் ப்ரவுன் இந்த அமைப்பிட்ட பிடுங்கி அமளி சம்பந்தப்பட்ட அமளி தான் இதை தொடங்கி வச்சவர். அமளிக்கு பின்னால நல்ல வேலை அதுக்குள்ள ராஜன் பெனட் அப்படி என்று சொல்லி தமிழினத்தினுடைய ஒரு அறிவுழைப்பாளிகள உச்சம் என்று சொல்லலாம் அவர்களை. அப்படி நல்ல ஒரு டீம் போட்டு நல்ல வடிவாக செய்து கொண்டிருந்தது. பிறகு பேட்ரிக் ப்ரவுன் இதை தலையிட்டு இதை பிடுங்கி வேற ஒரு அமைப்பிட்ட கொடுத்துட்டார். அந்த அமைப்பு தான் மக்களே இப்போ செய்தது. இது வேறொரு வரைவு தான் இப்போ கட்டுறது, வேறொரு வரைவு. அப்போ அந்த வரைவு வந்து அருமையாக இருந்தது. அப்போ ஒரு இன ஆள் தான் அதை டிசைனும் பண்ணினதால எனக்கு அது நல்ல விருப்பம். அப்போ நான் இது சம்பந்தமாக கதை கேட்கல. இந்த தமிழ் ஆக்களுக்குள்ள ஒரு அலசல் புலசலாக கதை போகிறது என்னென்னா, அந்த வரைவை வந்து இந்த இப்போ புதுசாக கட்ட தொடங்கி இருக்கிற அமைப்புட்ட கொடுக்க இல்லையாமண்டு. அது சம்மந்தமாக நான் அமளிகிட்ட கேட்கும்போது அவரை வந்து அமளி தான் அவருக்கு பேர். ஆனால் அமளின்னு தான் எல்லாரும் தமிழ் சமூகத்தில் சொல்கிறது. அவர் இந்த கன்சர்வேட்டிவ் கட்சியிலே ஒரு முக்கியமான ஒரு ஆள். திரு அமளியை தரன் ஜேவியர் அவர்கள் வந்து கன்சர்வேட்டிவ் கட்சி எனப்படும் கட்சியில் ஒரு முக்கியமான ஒரு ஆள். அவர் வந்து பியா பொலிவியர் என்று சொல்லி இருக்கக்கூடிய எங்களுடைய எதிர்கட்சி தலைவரும் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைவரும் அடுத்த பிரதமர் என எதிர்பார்க்கக்கூடிய அவருடைய நேரடி தொடர்பு வச்சிருக்கக்கூடிய ஒரு அமளி ஒரு முக்கியமான ஆள். அந்த காலத்திலே இருந்தே வந்து அவர் இந்த கன்சர்வேட்டிவ் கட்சியில் இருக்கிற உள்ளுக்க இருக்கக்கூடிய பலரோடையும் தொடர்பு வச்சிருப்பார். யார் வெள்ள போயினம்ன்ற அந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு அந்த வெள்ள போகிற பகுதியோடு தான் அவர் நிற்பார். அப்போ நான் அமளி வந்து ஒரு தமிழ் தேசியர், அவர் நமக்காண்டி தான் நிறைய வேலையில் பாடுபட்டு நிறைய செய்திருக்கிறார். அப்போ அமளிகிட்ட கேட்டேன்னா, நீங்கள் இப்படி இந்த வரைவை வந்து புது ஆக்கள்கிட்ட கொடுக்க இல்லையாமன்னு சொல்லி ஒரு கதை ஒன்று போய் கொண்டிருக்கு, அது உண்மையாண்டு. அப்போ அவர் அதை மறுக்கிறார். அவர் சொன்னார், அப்படி எங்கள்கிட்ட முறையாவதுன்னு கேட்க இல்லைன்னு சொல்லி சொல்கிறார். இன்னும் ஒரு கதையை கொண்டு போய்கொண்டிருக்கு. இது ஒரு அருமையான திட்டம், இது ஏன் வேறு நகரங்களில் கட்டக்கூடாது என்று சொல்லி கேட்டேன் நான் அவர்கிட்ட. நீங்கள் அதை வேறொரு நகரத்தில் பிரம்டெல்லாம் கட்டணுமெண்டு இல்லை, உங்கள்கிட்ட அதில் காசு இருக்குது அங்கே, அதாவது சேர்த்த காசு, இது மக்கள்கிட்ட சேர்த்த காசு அப்படியே வழியாக வச்சிருக்கணும், அந்த வரைவும் இருக்குது, வேறொரு இடத்துல கட்டக்கூடாதுன்னு செய்யலாமன்ற மாதிரி சொன்னார். அப்போ தமிழின அழிப்பு நினைவு தூபி ஒன்று மக்களை இன்னொரு இடத்துல அமைகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் வந்து இங்கே பின்னுக்கு இருக்குது. ஆகையால் நாங்கள் கனடா முழுக்க நாங்கள் ஒன்றுபட்டால் கனடா முழுக்க இந்த நினைவு தூவி கட்டலாம், எல்லாம் செய்யலாம். மற்றது மக்களே இன்னொரு விஷயத்தை நாம் கவனிக்கணும். 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு எங்களுக்குள்ளேயும் வந்து சில அழுக்குகள் இருக்குது. இந்த முள்ளிவாய்க்கால் புணங்களை வைத்து அரசியல் செய்கிறது, அல்லது அந்த திண்ணிகள் என்றே சொல்லணும். சில பேர் அவைகள் இனிமேல் மாறுவினம் அல்லது அவைகளுடைய முகத்திரியை இனி கிழிக்க